2022 அட்டிக் பாண்டியா எம்ஐல இருந்து ஜிடிக்கு கேப்டனா ப்ரோமோட் ஆனாரு. அந்த வருஷம் ஜிடிக்கு கப்பையும் வாங்கி கொடுத்தாரு. 2023 ஜிடியை ஃபைனல் வரை கொண்டு போனாரு. பட் சிஎஸ்கே கிட்ட தோத்து ரன்னர் அப் ஆக தான் முடிஞ்சது. 2024 ஜிடி கிட்ட இருந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து எம்ஐ அகைன் பாண்டியாவை வாங்கினாங்க. பட் திஸ் டைம் பிளேயரா இருந்து எம்ஐ விட்டு போன பாண்டியா எம்ஐக்கு இப்போ புது கேப்டனா ரிட்டர்ன் ஆகினாரு. இதனால இவருக்கு பயங்கரமான பேக் ஃபயர் ஆச்சு. ரோஹித் ஃபேன்ஸும் சரி எம்ஐயோட ஃபேன்ஸும் சரி இவரை கேப்டனாவே ஏத்துக்கவே இல்ல. இவரை பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. கிரவுண்ட்ல இருக்கும் போதே சப்ரின்னு சொல்லி எல்லாம் கலைச்சாங்க. எவ்வளவு மன ரீதியான டார்ச்சர் கொடுத்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி 2024 பிளே ஆஃப்ஸ் கூட போக முடியல எம்ஐனால. பட் யார் எவ்வளவு கலைச்சாலும் பாண்டியா கிவ் அப் பண்ணவே இல்ல. கேப்டன் கூல் தோனிக்கு அப்புறம் கூலா இருந்த ஒரே கேப்டன் அட்டிக் பாண்டியா மட்டும்தான். எந்த வருஷம் யாரெல்லாம் இவரை கலைச்சாங்களோ அதே வருஷம் அதை எல்லாத்தையும் மாத்தி எழுதினாரு. 2024 ஐசிசி வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ண ஒரு முக்கிய ஆயுதமா இருந்தாரு அட்டிக் பாண்டியா. எந்த மும்பை மக்கள் இவரை வெறுத்தாங்களோ அதே மும்பைல வேர்ல்டு கப்பை தூக்கி காமிச்சு அட்டிக்னு முழக்கம் போட வச்சாரு. 2025 அவருக்கு இருந்த எல்லா ஏட்டாஸையும் இவருக்கு ஃபேன் பேஜஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு அன்பை சம்பாதிச்சாரு. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன பெரிய கம்பேக் ஸ்டோரி இருக்கு போது சொல்லுங்க. He is the real comeback hero அட்டிக் பாண்டியா.